ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வெங்காய சட்னி. அதுவும் ரோட்டோர சின்ன சின்ன டிஃபன் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாய் லேசாக செவந்து வர வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலருக்காக தான் இந்த மிளகாய் சேர்க்குறோம், காரம் இதில் அதிகமாக இருக்காது. இப்போ இது லேசாக இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் உள் வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். அதனால் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா உள் பக்கம் சரியாக வதங்கி வராது, வெளியில் சட்டுன்னு நிறம் மாறி வந்துடும். அதனால் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்து இதில் 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே இந்த தக்காளியையும் வதக்கி எடுத்துக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்து பேனோட சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். அடுத்து நம்ம வறுத்து வச்ச மிளகாயை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த சட்னியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு ரோட்டு கடைங்களில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு காஞ்ச மிளகாயை விதை இல்லாமல் கிள்ளி சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கங்க. வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாம் கரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியோட தாளிப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பராக நல்ல காரசாரமான வெங்காய சட்னி. ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே ஸ்டைலில் அதே கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னிக்கு சுட சுட இட்லியோ தோசையோ அட்டகாசமாக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்டோம்னே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.